விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 20,000 ரூபாய் கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாமும் நிறைய பட்ஜெட் ஒதுக்கப்பட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில பார்த்தோம்னா ஆண்டுக்கு ஏற்கனவே செலவிடப்படுற தொகையை விட இப்போ எக்ஸஸா 97,000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவிடப்பட வேண்டி இருக்கும். இது அவருக்கு பெரிய சவாலா இருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ஆந்திர அரசுக்கு நிதி நெருக்கடி அப்படின்றதும் இருக்கு. குறிப்பா கடன் மட்டுமே பார்த்தா 4.83 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கு. இது அவங்களோட ஜிஎஸ்டிபில மொத்தம் 33.3%. அதே மாதிரி இதை எப்படி அவர் சமாளிக்க போகிறார் அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு அவங்க தயாரா தான் இருக்கும்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த டாக்ஸ் ஜிடிபி ரேஷியோவை 1% இருந்து 1.5% இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு கிட்ட இருந்து இவங்க நிதி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.